வாங்க விதி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபிஷ் பேப்பர் கட்டிங். இந்த கிராஃப்ட் பண்றதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? A4 சார்ட் பேப்பர், கலர் ஷீட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம், ஸ்கெட்ச், பென்சில் அண்ட் சிசர்ஸ். இப்போ வாங்க செய்யலாம். இப்போ நம்ம ஃபிஷ் வரைய ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணலாமா? சிசர்ஸ், இந்த ஃபிஷ் பண்ணும்போது சிசர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பேட் செட் கூட கேட்டுக்கலாம். சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபிஷ் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கலர் பேப்பர்ஸையும் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம பேப்பர்ஸை. இப்போ நம்ம ஸ்கேல் எடுத்து கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம 5 கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ்ல ஃபின் வைக்க போறோம். அதுக்காக நம்ம இப்போ டிரா பண்ணி கட் பண்ண போறோம். இப்போ நான் செய்யற அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இப்போ நம்ம டிரா பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரி கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதை ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா நான் பண்றேன் அதே மாதிரி பண்ணலாம். இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைன் போட்டு போல ஆல்ரெடி அதே மாதிரி கட் பண்ணணும். நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த கலர் பேப்பர்ஸ்லாம் நான் எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒன்றை உள்ள விட்டு இதோட இந்த சைடு வெளில விடணும்.
அதே மாதிரி இது செஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ்ல நீங்க செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த ஃபிங்ஸை கிராஸாக கட் பண்ணணும். அது நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாமா? நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செய்ய. இப்போ நீங்களும் இதே ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் கண்ணு வரைய போறேன். அந்த கண்ணுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கிறேன். நீங்களும் என்ன வேணாலும் ரவுண்டா குட்டியா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. இதுக்கு அவுட்லைனா நம்ம வந்து ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். அதுக்கு நான் பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். பிளாக் கலர் இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷோட ஐஸ் வரைஞ்சி வச்சாச்சு. இப்படி வரைஞ்சிக்கணும். இப்போ நம்ம இந்த சைட்லாம் நம்ம கலர் பேப்பர்ல மீதி நம்ம கட் பண்ணோம்ல, அதுக்கு மீதிலாம் இருக்கும்ல, அதை வந்து நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி சைட்ஸ்ல ஒட்டணும். இந்த சைடு இந்த சைடு இந்த செய்யலாமா? அதுக்கு நம்ம பேப்பரை இப்படி கிராஸா, ஒன்று கிராஸா ஒன்று ரெக்டாங்குலா ஒன்று இப்படியா. இந்த மாதிரி நம்ம நிறைய ஷேப்ஸ்ல எடுத்துக்கணும். ஆனா குட்டி குட்டியா இருக்கணும். இது மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. ஃபிஷ்ஷோட தேயிலை டெக்கரேட் பண்ணுறதுக்கு
இது மாதிரி ஷேப்பில் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒத்திடலாமா? இதான் நம்மளோட ஃபைனல் லுக். இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபன்னான கிராஃப்ட் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.